சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ பள்ளிகள் தாங்களே கல்வி கட்டணத்தை நிர்ணயித்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கல்வி கட்டணம் கூடுதலாக இருப்பின் அப்பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு பரிந்துரை அளிக்கலாம் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். தமிழகத்தில் உள்ள சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ பள்ளிகளுக்கான கல்வி கட்டணத்தை அந்தந்த பள்ளிகளே தீர்மானித்துக் கொள்ளலாம் எனவும் தமிழக அரசு தீர்மானிக்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டணத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு கொண்டு வந்த ஒரு குழுவின் அறிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ பள்ளிகள் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கெகார் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பள்ளிகள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் தமிழகத்தில் சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கான வரையறைக்குள் வராது என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். ஆனால் இதனை மறுத்த தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி தமிழக அரசு கல்வி சட்டத்தை பொறுத்தவரை சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ பள்ளிகள் அனைத்துமே தனியார் பள்ளிகளுக்கான வரையறைக்கு உட்பட்டதே என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இந்திய கல்வி சட்ட விதிகளின்படி தனியார் பள்ளிகளுக்கான சட்ட விதிகள் வேறாகவும் அதே போல சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ பள்ளிகளுக்கான சட்ட விதிகள் வேறாகவும் வரையறுக்கப்பட்டதாக கூறி அந்த பள்ளிகளுக்கான சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ பள்ளிகளுக்கான கல்வி கட்டணத்தை அந்தந்த பள்ளிகளே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று உத்தரவிட்டுள்ளனர். அதே போல அப்படி அந்த பள்ளிகள் வசூலிக்கும் கட்டணம் அதிகப்படியாக இருக்குமானால் தமிழக அரசு அதனை ஆராய்ந்து அந்த பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கிய அமைப்பிடம் அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய பரிந்துரை செய்யலாம் என்றும் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்துள்ளனர். தந்தி செய்திகளுக்காக புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சௌஹானுடன் அரவிந்த்.